Hi zombies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா காஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 45 to 46 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. गाइस கண்டிப்பா உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும். கொஞ்சம் லைக் போட்டு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இத பத்தின என்ன கமெண்ட் வேணும்? நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா இல்ல உங்களுக்கு என்னோட ஸ்டைல்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி நான் சால்வ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல गाइस, நான் இன்னும் நிறைய மாங்கா சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். காஜு நம்பர் 8 மாதிரி இன்னும் நிறைய மாங்காஸ் படிச்சிருக்கேன். சோலோ லெவலிங் நான் சீரீஸை விட்டுட்டு மாங்கா மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன். சோ அதையும் கண்டினியூ பண்ண போறேன் சீக்கிரமா. சோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க गाइस. நம்ம சேனல் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நிறைய அனிமே சீரிஸ் உடைய மாங்கா கண்டினியூஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. சோ அப்டேட்டடா இருப்பேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா மாங்காஸ்ல நல்லா அப்டேட்டடா இருப்போம். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க गाइस. சோ வெல்கம் டு அனிமே zombies. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்கும்னா, ஷினோமியோட அம்மா ரொம்ப பாசமான ஆளு. அம்மா நீ என்ன பாத்துக்க போறியா அப்படின்னா சந்தோஷமா பேசிட்டு அத்தனாலே இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த நினைப்பு வந்து இவளுக்கு அவளை விட்டு போயிருக்காது. எப்படியாவது அவளுடைய காமரை கஃப்கா ஹிபினோவை காப்பாத்தி ஆகணும்னு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு நம்பர் 9 கூட செமையா சண்டை போடுறான். இந்த பக்கம் பார்த்தா தலைவர் டேய் ஆண்ட் மண்டையில இருந்து நீ என்னடா பண்ற, எப்படியாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியே திருணும்டா அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இந்த நம்பர் 9 வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்குங்க. சோ இவளுடைய ஆக்ஸ் ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடும் போது அடி வாங்கிடுது. அந்த சமயத்துல எப்படியாவது கஃப்கா ஹிப்னோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா அவனுடைய உடம்புக்குள்ள அந்த சின்னதா இருந்த காஜு அப்படியே முழுங்குற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். சடனா பார்த்தா நம்மளோட தலைவன் வந்து காஜு நம்பர் 8 அந்த மாதிரி நிக்கிறாங்க. சோ அப்பதான் எனக்கு அங்க ஒரு விஷயம் மாதிரி தோணுது. என்னன்னா ஷினோமியாவை அவன் செவுத்துல அடிச்சு கொலை பண்ற மாதிரியான ஒரு விஷுவல் அவனுக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தா இருக்கிற ஒவ்வொரு டீம் மேட்சையும் இவன் கையாலே அவன் கொலை பண்ணி போட்டிருக்க மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன நடக்குதுன்றது புரியல. சோ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. மான்ஸ்டர் 8 உடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அகைன் ஃபெயில். அது நம்பர் 9ஆல இல்ல, அவனுடைய பயத்தால. சோ தலைவனுக்கு பயம் வந்துருச்சு திருப்பி மான்ஸ்டர் 8ஆ மாறுறதுக்கு. இது வரைக்கும் ஜாலியா அப்பப்போ மான்ஸ்டர் 8ஆ மாறி மாறி சுத்திக்கிட்டு இருந்த நம்ம தலைவனுக்கு இப்போ ஓவர் பயம் வந்துருச்சு. அவனோட பயத்தினால மான்ஸ்டரா மாற முடியலன்றதுனால அகைன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். நிறைய பிளாஸ்ட்ல ஏகப்பட்ட இடத்துல டேமேஜஸ். சோ இவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளுடைய பயத்தாலதான் நம்ம இப்படி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல இங்க பாரு, நீயே கம்மியா நினைக்காத, அதுவும் என்ன வச்சு என் முன்னாடி இப்படி பண்ணாத, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்றது எனக்கு தெரியும். சோ நீ பயப்படாம பண்ணு, கமாண்டர் ஆஷிரோ மாதிரி நீ ஆகணும். இன்னொன்னு நீ யோசிச்சு பாரு, நம்மளுடைய வைஸ் கமாண்டர் மீனா இவங்க எல்லாருமே நம்மள எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க. சோ அவங்களுக்காகவாச்சு நீ இதை மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாங்க. அவளுக்கு அவங்களுடைய அம்மா ஞாபகம் வருது. ஏதாவது ஒண்ணு இவன் மாறுவானா அப்படின்ற ஒரு இயக்கத்தோட இந்த மான்ஸ்டர் 9 கொன்னுன்ற ஒரு வெறியோட இருக்காங்க. அப்பதான் எனக்கு புரியுது சரியான ஐடியா. நான் ஏன் இதை நினைச்சு பயப்படணும்? நான் ரொம்பவே ஸ்ட்ராங், அப்புறம் நான் ரொம்பவே கூல். சோ நான் கண்டிப்பா மான்ஸ்டரா மாறி அந்த மான்ஸ்டரை டெஃபீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே ஒரு மாதிரி இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ரெடி ஆகுறாங்க. ஷினோமியாக்கு மூக்குல இருந்து ரத்தம் விழுவுது, செம்ம அடியா விழுக்கும். அப்பதான் ஷினோமியா என்ன சொல்றா, நீ எப்பயுமே லேட்டு தான் கஃப்கா ஹிபினோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம தலைவர் லேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தாலும் செம்ம மாசான டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சுத்தி ஹான்ஸ் வந்து நிறைய அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சொட்டாங்கிள் இருக்காருல ஏஜி, அவர் கூட வந்து ரொம்பவே கம்யூனிகேட் பண்ணி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹான்ஸோடைய தொல்லை ரொம்ப தாங்க முடியல. ஆனா நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம், கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான நிலைமை வரும், அதனால அசிஸ்டன்ஸ்க்கும் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல நம்ம தலைவர் வேற மான்ஸ்டர் 8 ஆயிட்டாரா, இதுக்கப்புறம் அவர் கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு நமக்கே தெரியும். சோ இந்த சமயத்துலதான் எல்லாருக்குமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா ஆகுது. ஓகே மான்ஸ்டர் 8 அவன் மாறிட்டான், இதுக்கப்புறம் நம்ம அங்க போகணும்னு இல்ல, நம்ம மத்த இடத்துல அசிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னும் போது அங்க இன்னொரு முக்கியமான ஆள் தான் இவங்களும் இவங்களுடைய டீமுடைய இன்னொரு வைஸ் கேப்டன் மாதிரி. சோ அவங்க என்ன சொல்றாங்க, ஷினோமியா மட்டும் நம்ம தனியா அந்த இடத்துக்கு அனுப்புறது சரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா ஷினோமியால முடியும் அப்படின்ட்டு நாருமியும் ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு. சோ இந்த சமயத்துல பார்த்தா மான்ஸ்டர் 9 வந்து டேய் மான்ஸ்டர் 8 டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டியா, சரி பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும் அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த சமயத்துல இது மறுபடியும் அதோடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏதோ மாத்திர மாதிரி இருக்குங்க. சோ ஷினோமியாக்கு ஒண்ணுமே புரியல, இதுகிட்ட இன்னும் ஹிடன் பவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, அக்கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அப்பதான் கிக்கோரோ கிட்ட நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, கிக்கோரோ ரொம்பவே தேங்க்ஸ், இப்ப நீ பண்ண ஒரு விஷயத்தால நான் உண்மையிலே என்னோட பயத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உங்க எல்லாருமே 100% நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு சண்டைக்கு ரெடியா வராருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ற ஷினோமியா, டேய் நீ இங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி தம்மா துண்டு பயணம் அடிக்கிறதுக்கு எங்க எல்லாம் கூப்பிட போறியா, ஒழுங்கா போயிட்டு நீ அதை கொள்றா அப்படின்ற மாதிரி ஷினோமியா கித்தா பேசுறாங்க. சரி நான் இப்ப நம்பர் 9 அடிச்சு பஞ்ச் பண்ணியே காலியாக போறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து என்ன ஆகுறாரு, ஃபுல் ரேஜோட கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஷினோமியா ஃபுல் டயர்ட் ஆயிட்டா அப்படின்றதுனால எட்ட இருந்து ஒரு சின்ன பிஸ்டல் வச்சு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துலதான் மான்ஸ்டர் 9 என்ன சொல்லுதுன்னா, நம்பர் 8 ஆக்சுவலா உன்னாலதான் நான் என் பவர் எப்படிலாம் எவால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் பண்ணிக்கிட்டே வரேன், படத்துல நான் எவ்வளவு போராயிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மான்ஸ்டர் 9 கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டு இருக்கு திமிராவே. இப்ப நான் உன்னை கண்டிப்பா கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி
இது பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு தலைவர் என்ன பண்றாரு, வேகமா போயிட்டு அந்த ஆண்ட் மான்ஸ்டருடைய கூர்ல கை வச்சிடறாருங்க. சோ அந்த ஆண்ட் மான்ஸ்டர் என்ன ஆகுதுன்னா, கூர்ல கை வச்சுன்னா கண்டிப்பா டெஃபிட் ஆயிடும். சோ நீ இப்ப எப்படியும் செத்துருவ அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் இவர் என்ன சொல்றாரு, டேய் நம்பர் 9, எனக்கு தெரியும் நீ கியூபர் கூட சண்டை போடும்போது நான் ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டே இருந்தேன், உன்னுடைய கூர் கண்டிப்பா இந்த இடத்துலதான் இருக்கும்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்தோடனே ஒரு சடன் ரேஜா இங்க வந்து அடிச்சேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்பர் 9 என்ன பண்ணுது, டக்குன்னு அதோடைய பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டப் டப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்பர் 9 வந்து இன்னும் சாகல, அதோடைய கோர்ல அதை மாட்ட வைக்கல, அந்த ஆண்டோடைய கோரை தான் அதை மாட்ட வச்சிருக்கு. சோ இன்னமும் வந்து மான்ஸ்டர் 9 கடுப்பா இருக்கு, என்னடா மான்ஸ்டர் 8 அதோடைய ஃபுல் பவர் நம்மளால அன்லீஷ் பண்ண வைக்கவே முடியலையே, என்னதான் அதெல்லாம் அவ்வளவு பெரிய சீனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் இப்போதான் இன்னொரு பவரை எபிலிட்டியை வந்து அன்லாக் பண்றாரு. என்னன்னா அவருடைய அடி பாதத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி கிரியேட் ஆகுது, அதுல இருந்து ஒரு பவர் ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் வந்து அவருடைய பாடியை தூக்கி பறக்க வைக்கிறாருங்க. சோ ஆக்சுவலா நம்மளுடைய தலைவரால இப்போ ஒரு மாதிரி ஹை ஜம்ப்ஸும் பண்ண முடியுது அந்த கால்ல இருக்க அந்த பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி. சோ நம்மளுடைய தலைவர் வந்து இப்போ அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் எவ்வளவு தூரம் போனாலும் தேடி கண்டுபிடிச்சு செம்ம அடி அடிக்கிறாரு அந்த ஆண்ட் மான்ஸ்டரோட வச்சு. அந்த ஆண்ட் மான்ஸ்டர் அப்படியே வானத்திலே வச்சு சதைக்க வைக்கிறாருங்க. சோ உண்மையிலே நம்பர் 9 ஆண்ட் மான்ஸ்டரோட இருக்கும்போது தலைவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிச்சா இல்ல கட்டிக்காம சுத்திட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் உண்மையிலே பெரிய ட்விஸ்டா இருக்கும். கைஸ், நான் லாஸ்ட் சாப்டர்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு பெரிய சஸ்பென்ஸா இருந்திருக்குமா அப்படின்றது தெரியல, ஏன்னா ஆல்ரெடி மாங்கா படிச்சிருந்தேன், அது இந்த சாப்டர்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஸ்பெக்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். சோ மேபி அது நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மான்ஸ்டர் 9 பிளான் காய்ஜு நம்பர் 8க்காக இல்ல, அது வேற ஒண்ணு பெருசா பிளான் பண்ணி வந்திருக்கும். அது நெக்ஸ்ட் வரப்போற எபிசோட்ஸ்ல பாருங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. See you soon guys. Bye bye.